ராஜு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படிடா இருந்துச்சு? ஸ்கூல்ல எல்லா புது ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சிட்டீங்களா? டீச்சரு ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு என்ன பிடிக்கிறது என்ன கஷ்டமா என்ன? எங்க வீட்டுக்கிட்ட இருந்த பசங்க 2-3 பேர் வந்திருந்தானுங்க டீச்சரு. அதுல இருந்து நான் 2-3 பேரை பிடிச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்டா. ராஜு, பக்கத்து வீட்ல இருக்க பசங்களை ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்கு எதுக்குடா ஸ்கூல்ல பிடிக்கணும்? அதான் ஊர்லயே பிடிச்சிருப்பியே. டீச்சர் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்டை நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்லயே கதை பேசிப்பேனா, அப்படியே ஸ்கூல்ல வந்து கதை பேசிப்பேன். ஏய், அப்ப மொத்தத்துல ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு வரல, அங்க போய் பேச முடியாத கதையை ஸ்கூல்ல வச்சு பேசலாம்னு வந்திருக்க, அப்படிதானே? டீச்சர் அப்படிலாம் இல்ல டீச்சர், கொஞ்ச நேரம் படிப்பேன், கொஞ்ச நேரம் பேசணும்ல, இல்லைன்னா நமக்கும் போர் அடிக்கல டீச்சர். படிச்சா சரிதான். அப்புறம் ரோசி, பாடலாம் இன்னைக்கு நடத்திருப்பாங்க, ஏதாவது புரிஞ்சுச்சா எப்படி? டீச்சர், இன்னைக்கு பாடம் ஏதோ நடத்தல. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேல, அதனால புது புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அவங்களோட நேம், எந்த ஊர்ல இருந்து வராங்க, அது எல்லாத்தையுமே சொல்ல சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரையுமே ஃப்ரீயா தான் விட்டாங்க டீச்சர். நாளையில இருந்து தான் புதுசா பாடம் எடுப்பாங்களாம். அட ஆமாண்ணே, நானும் மறந்துட்டேன். இன்னைக்கு நானுமே எல்லாரோட பேரு அப்புறம் எங்க இருந்து வராங்கன்னு தான் கேட்டேன். அத மாதிரி தானே எல்லா கிளாஸ்லயும் நடந்திருக்கும். சரி, நாளையில இருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நல்லா கவனிச்சு பரீட்சையில நல்ல மார்க் எடுக்கணும்னு. டீச்சர் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைனாலும் ஒரு 30-40 இல்லைனா ஒரு 20 அது மாதிரி ஏதாச்சும் ரேங்க் எடுக்கிறேன் டீச்சர். ஏய், 20வது 30வது ரேங்க் எடுத்தா நான் ஏன்டா கவலைப்படணும்? நீ தான் கவலைப்படணும். வீட்ல போய் தடியால அடி வாங்க போறது நீ தானே. அத சொல்லுங்க டீச்சர். டீச்சர், அப்புறம் நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? ஸ்கூல்ல வர நிறைய புது புது பஸ் எல்லாம் வந்து நிக்குதுன்னு பசங்க சொன்னாங்க. ஏன் டீச்சர் இத்தனை பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க? இதுல நம்ம எந்த பஸ்ல ஏறி வீட்டுக்கு போறது? அது ஏன்னா பசங்களோட எண்ணிக்கை இந்த தடவை அதிகமா இருக்கதால ஸ்கூல் பஸ் வந்து அதிகமா கொண்டு வந்திருக்காங்களாம். டூர் போறதுக்கு ஒரு பஸ், ஐவி போறதுக்கு ஒரு பஸ், அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பஸ் வந்து தனித்தனியா ஒதுக்கி இருக்காங்க. டீச்சர் என்ன சொல்றீங்க டீச்சர்? நான் கூட போர் அடிக்குமேனு பார்த்தா ஜாலியா டூர்லாம் கூட்டு போவீங்களா? புது பஸ் வேறையா? அப்போ ஜாலியா டிவி எல்லாம் வச்சிருப்பீங்க, நல்லா ஜாலியா பாத்துக்கிட்டே போலாம் போல இருக்கே. ஆமாடா ஆமா, ஜாலியா தான் இருக்கும் டூர்லாம் போனா. எனக்கு கொஞ்ச நாள்ல டூர் வேற கூட்டு போயிடுவாங்க. வாங்க, நேரம் ஆயிட்டு, நம்ம வீட்டுக்கு போலாம். ஸ்கூல் பஸ்ல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க, அந்த பஸ்ல போய் ஏறி உட்காருங்க. டேய் ராஜு, பசங்க சொன்ன மாதிரியே நிறைய பஸ் நிக்குதுடா. இதுல எப்படிடா ஸ்கூல் பஸ் கண்டுபிடிக்கிறது? அக்கா இங்க பாரு, இது வந்து ஸ்கூல் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த பஸ்ஸா இருக்காதுக்கா? அது எப்படிடா சொல்ற? ஸ்கூல் டைம் பஸ்ன்னு போட்டிருக்கதெல்லாம் போகாதுன்னு அதுல ஸ்கூல்னு மென்ஷன் பண்ணி இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது பஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இதுவா கூட இருக்கலாம். வா, அடுத்த பஸ்ஸுக்கு போவோம். டேய், இது என்னடா போட்டிருக்கு? அரவுண்ட் தி வேர்ல்டுன்னு போட்டிருக்கு. ஒருவேளை ஐவிக்கு போற பஸ்ஸா இருக்குமோ? இந்த பஸ்ல தான் நிறைய ஸ்பெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்கடா. நிறைய சீட் இருக்கு. ஒருவேளை ஐவிக்கு எல்லா பசங்களையும் கூட்டு போறதுக்காக இந்த வண்டி ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, அடுத்த பஸ்ஸுக்கு போலாம். இது என்ன பஸ்? இதுவும் ஸ்கூல் டைம் தான் போட்டிருக்கு. நீ அந்த பஸ் போகாதுன்னு சொன்ன, ஆனா இதுவும் ஸ்கூல் டைம் தான் போட்டிருக்கு. சரி, அடுத்த பஸ் இது தி மேஜிக் ஸ்கூல் பஸ். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குல்ல. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இதுதான் போகுமோ? சரி, அடுத்ததுக்கு போகும். இது டூர் பஸ். டேய், டூர் பஸ் எல்லோ கலர்ல இருக்குடா. இது டூருக்காக ஏற்படுத்தி இருக்காங்க. சரி, அடுத்த பஸ் இது சிட்டி பஸ். அப்பனா இதுவும் ஐவி மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க போலயே. அப்போ அங்க ஐவிக்கு ஒரு பஸ் ரெடி பண்ணிருந்தாங்கல்ல ஒயிட் கலர்ல, இது சின்னதா ரெடி பண்ணிருக்காங்க போல. ஆள் பத்தலனா இதுல ஏத்திட்டு போறதுக்கு. மொத்தத்துல இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தி மேஜிக் ஸ்கூல் பஸ் இருக்குல்ல, இந்த பஸ்ல தான் நம்ம இப்ப வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த 2 பஸ்ஸுமே ஸ்கூல் டைம் பஸ்ன்னு போட்டிருக்கு. இது தனியா ஸ்கூல் பஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப இந்த பஸ் தானடா? அக்கா எனக்கு என்னவோ இந்த பஸ்ஸா தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா என் சட்டையும் இந்த பஸ் ஒரே கலர்ல இருக்கு பாரு. அதனால இந்த பஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. இரு நம்ம டீச்சர் கிட்ட கேட்டு பார்ப்போம், சரியா? டேய் ராஜு, அங்க என்னடா பண்றீங்க? பஸ் பார்க்க போக சொன்னா சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க வாங்க, இந்த ப்ளூ கலர் ஸ்கூல் பஸ்ல ஏறுங்க. இதுதான் நம்ம போக போற பஸ். டீச்சர் என்ன சொல்றீங்க? இப்ப என் சட்டை கலர்ல இருக்கிற பஸ் கிடையாதா? என்ன டீச்சர், இதுதான் அழகா இருக்குன்னு பார்த்தா நீங்க அந்த பஸ் சொல்றீங்களே. சரி, என்ன பண்றது? எங்க வரோம் நாங்க 2 பேரும்? அக்கா வா வா, அப்படியே நடந்து போவோம்க்கா.
இந்த பஸ் சூப்பரா இருக்குக்கா. டூர் போனா இந்த பஸ்ல தான் போகணும். மேல நான் இங்க பாரு, மேலையும் நிறைய பேர் உட்காரலாம், கீழே நிறைய பேர் உட்காரலாம். என்னமா செஞ்சிருக்காங்க பாருக்கா இந்த பஸ். வா வா வா, நம்ம நடந்து போவோம். பேசாம டிரைவர் சீட்ல போய் உட்கார்றா, அதான் உனக்கு கரெக்டான சீட்டு.